அஜித்தை பொறுத்தளவுக்கு ஆதிக்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ பாட்டும் உன் வேலையை பாரு, நான் ப்ரொடியூசர் சொல்கிறேன், அந்த டென்ஷன் உனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் இந்த செலவை யார் பண்ணுறது அப்படின்னா சுரேஷ் சந்திரா பண்ணிகிட்ருக்காரு, அஜித் சார்பா. சுரேஷ் சந்திரா கையிலேருந்து எடுத்து கொடுக்கல, அஜித் அவருக்கு என்ன செலவோ அதை பண்ணி கொடுங்கன்ட்டார். ஸோ அதனால் வந்து இவங்க லொக்கேஷன் பார்க்குறது, உட்காந்து இந்த கதையை ரெடி பண்ணுவதற்கான ஹோட்டல் போட்டு கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே வந்து சுரேஷ் சந்திரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. சரியான தயாரிப்பாளர் வரும்பொழுது அஜித் வந்து இவ்வளவு நாள் என்ன செலவு பண்ணாங்களோ அதை வாங்கிட்டு அப்படியே ஒப்படைக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது ஏற்கனவே இங்கே நடக்கிறது தான். இப்போ பல தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட்டு கொடுப்பாங்க, ஒரு வேளை இந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணலன்னு வைங்களேன், டைரக்டரே இந்த வேலையை பார்ப்பார். அவரே டிஸ்கஷனுக்கு கூட வர்ற அசிஸ்டண்ட்டுகளுக்கு பணம் கொடுப்பாரு, அந்த தங்குறதுக்கான வாடகை எல்லா செலவும் அவர் பண்ணிப்பார். இந்த தயாரிப்பு நிறுவனம் இல்லாமல் இன்னொருத்தர் வரும்பொழுது, சார் இந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ நாள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்தாங்க கணக்கு, அந்த பணத்தை தனியாக கொடுங்கன்னு வாங்கிடுவார். ஸோ அது வந்து ரொம்ப இயல்பானது. அதை தான் அஜித்தும் பண்ண போகிறார். அதனால் இதில் ஒன்றும் டென்ஷன் இல்லை.